Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல இப்ப ரீசெண்டா 2026ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஃபயர் பிரேக் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாருங்க, நான் ஓபனாவே சொல்லிட்டேன், இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது நான் ரொம்பவே அழுதுட்டேன். சரி, அப்படி இந்த கதையில என்ன இருக்கு? இந்த கேளுங்க ஒன்லைன. நம்ம ஹீரோயினோட கணவர் காட்டு பகுதியில இவங்களுக்கு சொந்தமான வீட்டுக்குள்ள இறந்து போயிருப்பாரு. இந்த சம்பவங்கள் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு அந்த வீட்டை வித்துட்டு உள்ள இருக்கக்கூடிய திங்ஸை மட்டும் எடுத்துட்டு வரலான்னு ஹீரோயினும் அவளோட ஃபேமிலியும் அந்த மர வீட்டுக்கு வராங்க. அப்ப எதிர்பாராத விதமா இவரோட குட்டி பொண்ணு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போறாங்க. உண்மையாவே அந்த புள்ள தொலைஞ்சு போனாலா, இல்ல யாராவது கடத்திட்டாங்களா, அப்படி இல்லனா காட்டு மிருகங்கள் அவளை வேட்டையாடுச்சா? இந்த குழப்பங்கள் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அப்படியே இன்னொரு பக்கத்துல பார்த்தா இவங்க இருக்க அதே காட்டோட மறுபக்கத்துல பயங்கரமான ஒரு காட்டு தீ விபத்து ஏற்படுது. இந்த இடையூறுகளுக்கு மத்தியில காட்டு தீயில மாற்றத்துக்குள்ள தன்னோட பொண்ணை தேடி ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா, தன்னோட பொண்ணை மீட்டெடுத்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த பாருங்க, நான் சும்மா ஏனோ தானோன்னு ஒரு படத்தெல்லாம் புகழவே மாட்டேன். என்ன பொறுத்த வரையும் இந்த படத்துக்கு 10க்கு 11 ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா இது வெறும் சாதாரண த்ரில்லர் படம் மட்டுமே கிடையாது, சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஆக்சுவலா ஒரு சீன்ல நம்ம ஹீரோனுக்கு சாண்டிங்கிற ஒரு ஆள் மேல சந்தேகம் வரும். ஆஹா, இவன் தான் புள்ளைய கடத்திருப்பான்னு நம்மளோட மைண்டுமே அந்த பக்கம் திரும்பும். ஆனா திடீர்னு பார்த்தா இல்ல இவன் கடத்திருக்க மாட்டான், இவன் நல்லவனா இருப்பானோன்னு தோணும். அடுத்த நிமிஷமே பார்த்தா இல்லப்பா இவன் தான்ப்பா கடத்திருப்பான்னு மறுபடியும் நம்ம ஒரு ஜட்மெண்ட் வைப்போம். அந்த அளவுக்கு படத்துல அங்க எங்கன்னு ட்விஸ்ட் ரிவீல் ஆயிட்டே இருக்கும். சரி, புகழ்ந்தது போதும், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளைய நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. முக்கியமா வீடியோவுக்கு ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில ப்ராடக்ட்ஸா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் நீட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க, மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு கேம்பர் வேன் சிட்டிக்குள்ள இருந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு மர வீட்டுக்கு வருது. இப்ப வண்டியை ஒருத்தன் ஓட்டிட்டு இருக்கா இல்லையா, அது ஹீரோயினோட கணவரோட தம்பி. பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது அவனோட பொண்டாட்டி. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க, பேரு டேனி. பின்னாடி உட்கார்ந்து இருக்குது நம்ம ஹீரோயின், அவளுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. நேரா வண்டி இப்ப இவங்களுக்கு சொந்தமான மர வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோவோட தம்பியான ஜான் அண்ணங்கார ஏற்கனவே செஞ்சு வச்ச ஒரு சில சிலைகளை பார்க்க வந்திருக்கான். அதுல முழுக்க முழுக்க அது எல்லாமே கரடியோட உருவங்கள். உடனே பொண்டாட்டியான மேரி உள்ள போந்து, ஏங்க இறந்து போனது உங்க அண்ணனு தானே, வீடும் பார்க்க இன்னும் அழகாதான் இருக்கு, இத விக்கணுமா? இங்க பாரு, பிரச்சனை நான் கிடையாது, சாரா அண்ணனை இழந்ததுல நம்மளை விட அவளுக்கு தான் நிறைய வருத்தம் இருக்கு. அவளோட நிம்மதிக்காக நாம இந்த இடத்தை வித்துதான் ஆகணும். வெளியில குட்டி பொண்ணு லீடாவும் டேனியும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய டியாகோங்கிற ஒரு ஆளும் பார்த்துட்டு இதே காட்டுக்குள்ள இறந்து போன ஒரு பட்டாம்பூச்சிய ஒரு கண்ணாடி பெட்டகத்துக்குள்ள அந்த பைபிள்ல பதப்படுத்தி வைக்கிற மாதிரியும் தெரியுது. டியாகோ சாதாரணமான ஆள் கிடையாது, இந்த காட்டோட ரேஞ்சர். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம லீடா உள்ள போந்து, ஆமா இந்த காட்டுக்குள்ள இருக்க சொந்தக்காரங்க கிட்ட நாம 2-3 நாள் தங்கிட்டு கிளம்பும் போது சொல்லிட்டு தான் போகணும். ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லுவா. அப்பதான் கரெக்டா டியாகோவும் அங்க வரான். ஏ சாரா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த வீட்டை நான் விற்க போறேன், அதனாலதான் என் ஃபேமிலியோட இங்க வந்தேன். 1 or 2 days ஸ்டே பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா, சரி. இந்த குட்டி பொண்ணு இவளோட பேரு லீடா தானே? ஆமா ஆமா, இன்னும் இவளோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். அட, உங்க கணவரோட செல்ல பொண்ணாச்சே, அதுக்குள்ள மறக்க முடியுமா? தோ லீடாவுக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட கொண்டு வந்தேன். இவன் ஒரு பட்டாம்பூச்சிய பதப்படுத்தி வச்சிருப்பால, அதை கையில கொடுக்குறான். சரிமா, எனக்கு வேலை கிடக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு டியாகோ அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சின்ன வயசுல கூட்டாஞ்சோறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாங்க ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து சமைச்சிருக்கோம். அதுல சரியான உப்பு இருக்காது, காரம் இருக்காது, ஏன் பாத்திரங்களை கூட ஒழுங்கா கழுவி இருக்க மாட்டோம். ஆனா இது எதுவுமே இல்லாம இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சமைச்சோம் சாப்பிட்டோன்னு. அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நீங்க அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் நம்ம குட்டி பொண்ணு லீடா, ஆமா காட்டுக்குள்ள இந்த டைம்ல பனி எல்லாமா பெய்யுது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒன்னும் புரியல. லைட்டா வெளியில வந்து அந்த விலக்கூடிய பனியை கையில பிடிக்கிறப்பதான் தெரியுது அது ஒரு பனியே கிடையாது. பொதுவா ஏதாவது ஒண்ணு எரியும் போது அதோட துகள் அப்படியே காத்துல பறந்து வரும் இல்லையா, எக்ஸாக்டா அந்த சாம்பல் தான் இது. ஒரு சந்தேகத்துல இவங்க கொண்டு வந்த ஐபேட்ல நியூஸை செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா நம்ம ஆளுங்க இருக்க இதே காட்டோட மறுபக்கத்துல, அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பயங்கரமான காட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃபயர் பிரேக்கை உருவாக்க போறாங்க. இப்ப ஃபயர்
ஃபயர் பிரேக்னா எதுவும் கிடையாது. காடுகளுக்கு நடுவுல ஒரு 100-200 மீட்டருக்கு குறுக்க இருக்க மரங்களை வெட்டி மொத்தமாவே அழிச்சிருவாங்க. இது மூலமா இந்த பக்கத்துல இருக்க நெருப்பு எதிர் திசையில இருக்க காட்டு பகுதிக்கு பரவாது. அதனாலதான் இதுக்கு ஃபயர் பிரேக் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயம் தாங்கல. இந்த பாருங்க, ஃபயர் பிரேக்கால கண்டிப்பா எந்த ஒரு காட்டு தீவும் அவ்வளவு சீக்கிரம் தடுக்க முடியாது. நாம இங்க இருக்கிறதுமே ரிஸ்க் தான். வீடு தானே, இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். முதல்ல பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணுங்கன்னு பிளான மொத்தமா மாத்திட்டாங்க. உடனே ஜான் தன் பையன் டேனியை கூட்டிட்டு அங்க இருக்க ஸ்டோர் ரூம்க்கு வருவான். ஹீரோயினோட கணவரான தாமஸ் மரத்தால நிறைய கரடிகளை சிலையா செஞ்சிருப்பார்ல, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா எடுத்து வைக்கும் போது டேனிக்கு ஒரு டவுட். ஆமா, எதுக்காக பெரியப்பா வந்து இந்த கரடிகளை மட்டும் செஞ்சாரு? அதுவா, சின்ன வயசுல எங்களுக்கு கரடிகள்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப லீவ் கிடைச்சாலும் சரி நாங்க இங்கதான் வருவோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இந்த காட்டுக்குள்ள இருந்த கரடிகள்லாம் வேட்டையாடப்பட்டுச்சு. அதோட ஞாபகமா தான் எங்க அண்ணன் இந்த மாதிரி கரடிகளை செஞ்சிருப்பாரு. இதுக்கிடையில குட்டி பொண்ணு லீடா நேரா அம்மா கிட்ட வந்தவ, ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2-3 நாள் ஸ்டே பண்ணலாம், சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு நீங்க பாட்டுக்கு கிளம்பலாட்டீங்க. ஐயோ செல்லம், நிலைமைய புரிஞ்சுக்கோ. காட்டத்தை பரவிட்டு இருக்கு, நாம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். அப்படி இல்லன்னா பெரிய ரிஸ்க் ஆயிடுமா? ஆனா அவளுக்கு அதெல்லாம் புரியல. சின்ன பொண்ணாச்சே, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா. ஒரு கோவத்துல, நான் தான் சொல்றேன் இல்லடி, நீ திருந்த மாட்டியா அப்படி இப்படின்னு அம்மா கத்தி விட்டுருவாங்க. அப்படிதாங்க அந்த புள்ளைக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு சத்தமே போடாம வெளியில வந்தவ தான் அப்பாவோட திங்ஸ் எல்லாம் இந்த வீட்ல இருக்கும்ல, அதாவது ஒரு சில போட்டோக்கள், அத ஒரு 2 பேக்ல பேக் பண்ணிட்டு ஷூ அப்புறம் ஜாக்கெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இதுக்கு முன்னாடியே லீடா தான் அப்பா கூட இவங்க காட்டுக்குள்ள செஞ்சு வச்ச ஒரு குடிசை வீட்டுக்கு வந்திருப்பா. சோ இப்ப அதே இடத்துக்கு போட்டோக்களை கொண்டு வந்தவ அந்த இடம் ஃபுல்லாவே அடுக்கி வச்சுட்டு அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. எப்பா திங்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்கல்ல? ஆமா, லீடா எங்க போனா? ஜானும் டேனியும் நான் அவளை பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அச்சச்சோ, புள்ளைய வர திட்டனே, அதான் கோச்சுக்கிட்டு ரூம்ல உட்காந்துருக்கா போல. இருங்க நான் பாத்துட்டு வரேன்னு உள்ள செக் பண்ணா புள்ளைய காணோம். பக்கத்துல ஸ்டோர் ரூம்ல செக் பண்ணி பார்த்தாலுமே புள்ளைய காணோம். மொத்த பேரும் பதட்டமா இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த டியாகோ இருக்கான் இல்லையா, அவனோட கார் வருது. சாரா என்னாச்சு, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல டியாகோ, என்னோட பொண்ணை காணோம். ஓ, நீங்க லீடா பத்தி சொல்றீங்களா? அவளை இப்பதான் காட்டுக்குள்ள இருக்க அந்த குடிசை வீட்டுல பார்த்தேன். ஆட ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேன். என் கணவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. டியாகோ தேங்க்ஸ்பா, நாங்களே போய் கூட்டிட்டு வரோன்னு 2 பேரும் பொடிநடையா குடிசை வீட்டுக்கு வராங்க. லீடா நீ இங்க தானே இருக்க? பாவம் அம்மா ரொம்ப பயந்து போயிட்டமா, வெளியில வா. உள்ள இருந்து சத்தமே கேட்கல. லைட்டா எட்டி பார்த்தா அங்க இந்த கணவரோட போட்டோக்கள் மட்டும்தான் இருக்கே தவிர குட்டி பொண்ணு லீடாவை காணோம். அவளோட பேகும் அனாமத்தா கிடக்கு. ஆஹா, அப்படின்னா புள்ளைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு போலன்னு 2 பேரும் பயந்துருவாங்க. அப்ப நேரத்துக்குன்னு உள்ள வந்த டியாகோவும், இந்த பாருங்க மேபி உங்க பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவான். இருந்தாலும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் லீடாவோட பேரை சொல்லி கத்துவாங்க. ஆனா எந்த ஒரு பலனும் இல்ல. ஒரு பக்கம் காட்டு தீ வேற படு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த இடத்துக்கு 2 போலீஸ் வராங்க. இந்த பாருங்க, நாங்க மீட்பு குழுவை சேர்ந்தவங்க, சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? ஐயா, என்ற பொண்ணுக்கு 9 வயசு இருக்கும். கோவத்துல லைட்டா திட்டிட்டேன். அவ ஏதோ ஒரு வேகத்துல கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க போனான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி நிறைய வாலண்டியர்ஸ் கிட்ட சொல்லியாச்சு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் காடு ஃபுல்லா நாங்க பிரிஞ்சு தேடி பாக்குறோம். அப்ப நேரத்துக்குன்னு டியாகோ வீட்டுக்குள்ள போக பாப்பான். உடனே ஹீரோயின் அவனை கூப்பிடுறா. லாஸ்டா இவர்தான் என் பொண்ணு லீடாவை பாத்திருக்காரு. போலீஸும் கேள்வியை கேட்பாரு. இந்த மாதிரி லீடா நீங்க பாக்கும்போது நார்மலா இருந்தாளா, இல்ல ரொம்ப பயந்திருந்தாளா, அழுதிருந்தாளான்னு? நான் பாக்கும்போது அந்த பொண்ணு நார்மலா தான் இருந்தா. நானும் சும்மா நார்மலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். யோ, நார்மலா பேசுனா என்னையா பேசுன? அது ஒண்ணும் இல்ல, நீ இங்க என்ன பண்ற, ஏன் வீட்டுக்கு போல, அந்த மாதிரி தான் கேட்டேன். இவன் பேசுறதே சரியில்லைன்னு போலீஸ் இவனை மேலையும் கிளையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் லீடா யூஸ் பண்ண ஒரு துணியை வாங்கிப்பாங்க. ஏன்னா மோப்ப நாய்களை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசி முடிச்ச போலீஸ் கடைசியில பாருங்க, காட்டு தீ மறுபக்கத்துல படு வேகமா பரவிட்டு இருக்கு. சோ நீங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு காட்டை விட்டு வெளியில போங்க. எதே வெளியில போடுமா? பாரு, என் பொண்ணு இல்லாம எங்கேயும் போக மாட்டேயா? மேடம், எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வோம். இல்லங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க போகவே மாட்டோம்னு அடம்பிடிப்பாங்க. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நெருப்பு பக்கத்துல வரும்போது இந்த காட்டுக்குள்ள கிடைக்கிற ஒட்டுமொத்த சிக்னலும் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நெருப்பு எங்க பரவிட்டு இருக்குன்னு உங்களால கூட ட்ராக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரியே மீட்பு குழுவை சேர்ந்தவங்க காட்டுக்குள்ள 4 டீமா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே லீடா பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. நெருப்பு இப்ப அக்யூரேட்டா எந்த இடம் வரைக்கும் பரவி இருக்குன்னு ஜான் தாங்கிட்ட இருக்க செல்போன் மூலமாவே ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். நேரா மேரி கிட்ட வந்தவன், பாரு, நாம இவ்வளவு தனியா இங்க விட்டுட்டு போக முடியாது. நாம எப்படியா இருந்தாலும் ஃபேமிலி லீடாவுக்காக நாமளும் இங்க இருந்துதான் ஆகணும். மேரி ரொம்ப நல்லவங்க போல, அதனால யோசிக்காம சரின்னு சம்மதிக்கிறாங்க. ஒரு பக்கம் மீட்பு குழுவை சேர்ந்தவங்க குழந்தைய தேடிட்டு இருக்கும் போது அந்த இடம் ஃபுல்லாவே வெள்ளை நிற புகையா பரவ ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்குது. டக்குனு ஹீரோயினுக்கு ஒரு காலம் வருது. என்னன்னு பேசும்போது இந்த மாதிரி காட்டு தீ பரவக்கூடிய இடத்துல இப்ப காத்தோட திசை மாறி போனதால மீட்பு குழு இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்குமே அந்த காட்டு புகை பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நாங்க அதனால இப்போதைக்கு தேடுதல் வேட்டையை நிறுத்துறோம். காற்றோட திசை மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க குழந்தைய தேட ஆரம்பிக்கிறோம்னு தற்காலிகமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடச்சே, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என் பொண்ணு எவ்வளவு நேரம் இந்த காட்டுக்குள்ள தனியா இருப்பாளோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா. பக்கத்து வீட்டு டியாகோ இருக்கா இல்லையா, ஆக்சுவலா அவனுமே ஃபயர் ரேஞ்சரா இருந்தாலும் கூட இந்த காட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட காரை கடனா கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் வீட்டு கதவை தட்டுவா. கதவை திறந்தவன், சொல்லுங்க என்னாச்சு? இல்ல, நான் குழந்தைய தேடி காட்டுக்குள்ள போகணும், அதனால உன்னோட காரை எனக்கு கடனா கொடுக்க முடியுமா? அட, அதுல என்ன பிரச்சனை, கவலைப்படாதீங்க, நானும் உங்க கூட வரேங்கிறான். இப்ப இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் இந்த மேரி தான் குழந்தை டேனியோட இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். லீடாவை கூட்டிட்டு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கன்னா ஓகே, இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னா மேரி மட்டும் டேனியை கூட்டிட்டு காட்டை விட்டு வெளியில போகணும். அதுக்காக தான் இவங்க வந்த காரை மேரி கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டியாகோ வீட்டு கதவை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலாமே நினைக்கும் போது ஹீரோனுக்கு மனசு லைட்டா உறுத்துது. எப்பா டியாகோ, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சுக்காத. நான் உன்னோட வீட்டுல என் பொண்ணு இருக்காளான்னு செக் பண்ணிக்கவா? பக்கத்துல இருக்க ஜானோ, ஏய் சாரா, என்ன பேசிட்டு இருக்க? இல்ல மச்சான், நம்ம பொண்ணு இவன் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தா என்ன பண்றது, அதனாலதான் செக் பண்ணலாம்னு நினைச்சேன், மத்தபடி எதுவும் கிடையாது. என்ன டியாகோ, உனக்கு ஓகே தானே? பிரச்சனை இல்ல, தாராளமா வந்து பாருங்கன்னு ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறான். இவன் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருக்கதால இவனுக்கு செல்போனையும் தாண்டி தனியா ரேடியோ எல்லாம் கொடுத்திருக்கானுங்க. எல்லாத்தையும் பாருங்க பாருங்கன்னு சொன்னவன் ஒரே ஒரு அறைக்குள்ள மட்டும் இங்க போக கூடாது, இத நீங்க பார்க்க கூடாதுங்கிறான். ஏன்டா, உள்ள என்னடா வச்சிருக்க? இந்த பாருங்க, இது என் வேலை சம்பந்தப்பட்ட ஒண்ணு, இத நீங்க பாக்குறதுக்கான அனுமதி இல்ல. எப்பா கதவை தரப்பா. லைட்டா டக்குன்னு பார்த்துட்டு ஓடி போயிடுறேன். இல்ல, என்னால முடியாதுன்னு தயக்கத்தோட சொல்லுவான். அப்ப ஒரு சந்தேகத்துல ரைட் சைடுல போத்தி இருக்கக்கூடிய அந்த போர்வையை படார்னு விளக்கும் போது உள்ள விதவிதமா ரகரகமா வித்தியாசமான செடிகளை வச்சிருக்கான். கூடவே நிறைய மாத்தரையும் இருக்கு. ஏண்டா, என்ன இலவிடா இதெல்லாம்? இந்த பாருங்க, இதெல்லாம் ஒருத்தரோட மன அமைதிக்காக நானா உருவாக்கின மருந்துகள். ஓஹோ, போதை மருந்து மாதிரியா? சேச்சா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்கிறான். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு படன்னு நேரா தன்னோட வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் ஜானை கூப்பிட்டு, இந்த பாருங்க, கண்டிப்பா அந்த பைத்தியக்காரன் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மறைக்கிறான். அவன் பேசுனதை பாத்தீங்களா? ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அவனை பத்தின ஏதோ ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு. மேரி, எனக்கு சந்தேகமே அவன் மேலதான். நீ உடனே போலீஸ்க்கு கால் பண்ண. இப்பதான் அந்த புள்ள ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா. மன்னிச்சிருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் இங்க இருந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் கட்டாச்சு. அப்படியான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் போனை செக் பண்ணும் போது உண்மையாவே நெட்வொர்க் எதுவுமே கிடைக்கல. போலீஸ்க்கும் கால் பண்ண முடியாது, சந்தேகத்தை காட்டி இந்த டியாகோவை விசாரிக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு குழப்பத்துல இருக்கும் போது கரெக்டா டியாகோ கதவை லாக் பண்ணிட்டு வெளியில போற விஷயத்த கவனிக்கிறாங்க. ஏ தம்பி டியாகோ, எங்க போறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் காட்டுக்குள்ள லீடாவை தேடி கிளம்புறேன், வேணும்னா நீங்களும் கூட வரலாம். ஒரு தயக்கத்தோடய 2 பேரும் வண்டிக்குள்ள உட்காருவாங்க. அப்ப டியாகோவும், அடச்சா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது, நான் போய் லைட்டை கொண்டு வரேன்னு காரை விட்டு இறங்கி இவன் மட்டும் தனியா வீட்டுக்குள்ள போறான். சந்தேகத்தோட பார்வையிலேயே ஹீரோயின் அவனை பாத்துட்டு இருப்பா. அப்பதான் எதிர்ச்சியா நம்ம ஜான் இருக்கான் இல்லையா, அவன் ஸ்டேரிங்கோட கைப்பிடியில ஒரு சின்ன பிரேஸ்லெட் மாட்டி இருக்க விஷயத்த கவனிக்கிறான். உடனே அதை ஹீரோயின் கிட்ட காட்டி, ஆமா இது நம்ம லீடாவுக்கு சொந்தமானது தானே? ஆமா, இத அவ கலட்டவே மாட்டா, எப்படி இங்க வந்திருக்கோம்? யோ மச்சான், இவன் தான் என் புள்ளைய ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். திரும்ப காருக்கு வந்த டியாகோ லைட்ட பிடிங்கன்னு ஆளுக்கு ஒண்ணு குடுக்குறான். கடுப்பான ஜானோ, எலே வண்டியை ஸ்டாப் பண்ணு. ஆமா, இந்த மேப்ல பாதுகாப்பான இடம், அவன் நடமாட்டம் இல்லாத இடம், சடங்கு இடம்னு நிறைய விஷயங்களை மார்க் பண்ணிருக்கியே, இதெல்லாம் என்னடான்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, காட்டுக்குள்ள அப்பப்ப நான் ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணுவேன், அதுக்காக தான் இந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணிருக்கேன். ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இந்த காட்டுக்கு பாதுகாப்பு நான் தான். ஓ, அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்க்கு நீ என்ன பண்ண போற? இது என் பொண்ணுக்கு சொந்தமானது, எப்படி உன்கிட்ட வந்துச்சு? டியாகோ லைட்டா தயக்கத்தோடைய, இந்த பாருங்க, இது கொடுத்தது உங்களோட பொண்ணு தான். இல்ல, நீ போய் சொல்ற, இத்தனை விஷயத்துல அவ ஒரு முறை கூட இத கழட்டி நான் பார்த்ததே இல்ல. தயவு செஞ்சு கேக்குறேன், என் பொண்ண நீ என்ன பண்ண? எது நான் பண்ணனா? இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. அந்த ஈர வெங்காயத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல வண்டியை விட்டு இறங்கடா. கிட்ட வந்த மண்டையிலேயே ஒரு போடு போட்டுருவேன். முதல்ல வீட்டுக்குள்ள இருக்க அந்த சீக்கிரட்டான ரூம் எனக்கு திறந்து காட்டு. சரி வந்து தொலைங்கன்னு இவனும் கதவு திறந்தா ஏதோ டிஸ்கோ லைட் மாதிரி அந்த இடமே கொஞ்சம் பாக்குறதுக்கு விகாரமா இருக்குது. எவ்வளவு தேடி பார்த்தாலும் இங்க லீடா இருக்கிறதுக்கான தடயமே இல்ல. ஆனா விதவிதமா நிறைய செடிகளை புதுசா இவனே வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப எதர்ச்சியா ஹீரோயினும் அங்க போர்வைகளுக்கு பின்னாடி இன்னொரு ரகசிய அறை இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. ஏலே, இந்த கதவையும் திறந்து காட்டு. ஏமா, அது நான் மெடிடேஷன் பண்ற ரூமா, அதுக்குள்ள நீ போக கூடாது. ஜான் அடிச்சு மண்டைய போல தருவேன்னு மிரட்டுவான். வேற வழி இல்லாம இவனும் கதவை திறக்கிறான். ஆனா இங்கேயும் நம்ம ஆளுங்க கெஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்ல. அப்பதான் எதர்ச்சியா ஹீரோயினும் சேறு படிஞ்ச ஒரு பூட்ஸையும் மண்வெட்டியும் கவனிக்கிறாங்க. ஏலே, என்ன இலவிடா இது? என்ன பண்ணிட்டு வந்த என் பொண்ண? ஐயோ, ஆத்தாடி ஆத்தி, விட்டா நான் தான் கொலைய பண்ணேன்னு சொல்லுவ போலயே. சரிதான் போங்கடி குந்தாடிகளான்னு
அந்த இடத்த விட்டு பையன் தெரிச்சு ஓட பாக்குறான். ஜான் விடுவானா? உன்னால எங்கேயும் ஓட முடியாதுன்னு அவனை வளைச்சு பிடிச்சிட்டான். சாரா ஒரு கை தவிடு இவனை எங்கேயே கட்டி போடலான்னு சேர்ல வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. இந்த பாரு உண்மையை சொல்லு, என் பொண்ணு லீடா எங்க? அவளை நீ என்ன பண்ண? சாரா ஜான் நீங்க 2 பேரும் தப்பு பண்றீங்க. சத்தியமா உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த காட்டோட மூல முடுக்கு எனக்கு அத்துப்படி. வாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்க புள்ளைய தேடி கண்டுபிடிக்கலாம். நெருப்பு வேற பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஓ இப்பதான் இதுவே ஞாபகம் வருதா? சரி நெருப்பு தான் பக்கத்துல வருதுல்ல, நீ ஏன் இன்னும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணாம இருந்த? அடியே பீ தச்சிருக்கீங்களா? பைத்திய மாதிரி யோசிக்காதீங்க. நான் இந்த இடத்தோட ஃபாரஸ்ட் ரேஞ்சர், முக்கியமா ஃபயர் பிரேக்குக்கு பொறுப்பாளரும் நான் தான். வேலையை முடிச்சிட்டு நீங்க புள்ளைய தேடுற அதே டைம்ல தான் நான் இங்க வந்தேன். எவ்வளவு சொன்னாலுமே ஜானும் ஹீரோனும் இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. எப்படியோ டியாகோவோட பாக்கெட்ல இருந்து அவனோட போனை எடுத்து பாஸ்வேர்டை அடிச்சு வாங்கிட்டாங்க. முதல்ல போலீஸ்க்கு எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த டியாகோ வீட்ல ஒரு ரேடியோ இருக்கும்ல, சோ அதை வச்சு இந்த மாதிரி என்னோட பொண்ணை காணோம், கண்டிப்பா இந்த டியாகோ தான் கடத்திருக்கான்னு இவங்களும் பேசி பாக்குறாங்க. ஆனா நேரத்துக்கு என்ன ரேடியோவோட கனெக்ட் ஆயிருந்த பேட்டரியில பவர்ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திரும்ப ஆன் பண்ணவும் முடியல. கவலைப்படாத, கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள லீடா சம்பந்தப்பட்ட ஏதாவது தடையா இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கலான்னு சல்லடை போட்டு தேடிட்டு இருப்பானுங்க. அதே டைம்ல ஜான பாருங்களேன், இவங்கிட்ட அந்த டியாகோவோட போன் இருக்கும்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில மெசேஜஸ் படிக்கும் போது அடையாளம் தெரியாத ஒரு சிலர், நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை என்ஜாய் பண்ணதே கிடையாது, இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, ஏலே டியாகோ நீ பண்ற வேலைக்கு கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவ, இது பெரிய பிரச்சனையா ஒண்ணு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அப்படியே 3வது வீடியோ பார்க்கும்போது டியாகோ மண்வெட்டியை வச்சு ஒரு குழிய தோண்டி இவன் அந்த குழியில படுத்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒரு வீடியோல ஒரு ஆளையே குழிக்குள்ள படுக்க வச்சு அந்த ஆளோட மூஞ்ச மட்டும் கவர் பண்ணிட்டு மீதி உடம்பு ஃபுல்லா மண்ணை வச்சு நிரப்புற மாதிரி தெரியுது. ஜானுக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன தோணும்? கண்டிப்பா இந்த பையதான் நம்ம புள்ளைய ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான் போலன்னு. லாஸ்டா இவன் எந்த இடத்துல குழிய தோண்டானோ அது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது கெஸ் பண்ண மாதிரியே இவன் இங்க தான் குழிய தோண்டிருக்கான். உடனே வீட்டுக்குள்ள வந்த ஜான் மண்வெட்டியை தூக்கிட்டு திபு திபுன்னு வெளியில வந்தவன் இவன் ஒரு பக்கத்துல குழிய தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோனை பாருங்களேன், டியாகோவுக்கு பக்கத்துல வந்தவ, இந்த பாரு உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குற, தயவு செஞ்சு என் பொண்ணு எங்க இருக்கா? அவ இன்னும் பாதுகாப்பா இருக்காளா? சொல்லுன்னு அட்டிக்கிறா, கதறி அழுறா. அவன் கவுண்டமணி செந்தில் வாழ போல கதை மாதிரி உன் பொண்ணு இருக்கா, ஆனா இங்க இல்ல, காட்டுக்குள்ளதான் தொலைஞ்சு போயிருக்கா, வா நாம அவளை போய் கண்டுபிடிக்கலாங்கிறான். அடங்க ஒப்பம் அவன, என்னடா நீ இதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றேன்னு நம்ம ஆளே ட்ரிகர் ஆயிட்டா. அப்பதான் எதிர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல இவளோட கணவர் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேப்பர்ஸ் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஆமா இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா, என்னோட கணவர் சாகர அன்னைக்கு கடைசி நாள் நைட்டு நான் காட்டுக்குள்ள இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. சோ நீயும் அவர் கூட இந்த காட்டுக்குள்ளதான் இருந்தியா? ஒரு நிமிஷம் யோசிச்சவன், ஆமா அவரு என்கிட்ட உதவி கேட்டாரு. எது? அவரோட நோயை குணப்படுத்துறதுக்கா? இல்ல அவரோட மனச நடக்க போற விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு தயார்படுத்த சொல்லி. அடச்ச நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, சைக்கோ அப்படி இப்படின்னு திட்டிட்டு இந்த அம்மா வெளியில வந்துட்டாங்க. ஜான் குழி தோன்ற விஷயத்த பார்த்து மேரி வந்திருப்பா, அவகிட்டையும் செல்போன்ல இருந்த வீடியோ காட்டியிருப்பான். இத ஹீரோயின் பார்த்தா சும்மா இருப்பாளா? தான் பொண்ணு இங்கதான் இருக்கா போலன்னு மல்லு கட்டுல இவ அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழிக்குள்ள ஒரு கேரி பேக் மாட்டுது. கண்டிப்பா உள்ள தான் பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு அழுதபடியே இவ்வளவு வேக வேகமா அந்த பேப்பரை புடிச்சு கிளிக்கிறா. ஆனா நினைச்ச மாதிரி அந்த கவருக்குள்ள இவளோட பொண்ணு இல்ல, வித்தியாசமான ஒரு சில மர குச்சிகள் இருக்கு. இன்னாடி இது எந்த ஒரு மொட்டை எனக்குங்க லட்டு புல்லா இருக்குன்னு பார்த்தா வெறும் குச்சி கிடக்கு. ஒரு பக்கம் காட்டு தீ நெருக்கமா வந்துட்டு இருக்கு. கட் பண்ணா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலி உண்மையாவே டியாகோ காட்டுக்குள்ள குழிய தோண்டினது இந்த குச்சியை உள்ள வைக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி இவன் ரிச்சுவல் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிருப்பால, அதே மாதிரி ஒருத்தர் கொடிய நோயால சாக போறாங்க போல, அவங்களுக்கு நல்லபடியா மறுபிறவி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செடியை குழிக்குள்ள வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ணிருக்கான். இதே மாதிரி உயிருள்ள ஒரு சிலரை அந்த குழிக்குள்ள படுக்க வச்சு ரிச்சுவல் பண்ணது உண்மை, ஆனா அவங்கள கொலை பண்ணி எல்லாம் படுக்க வைக்கல. இந்த வீடியோவை தான் அறகுறையா இந்த பைத்தியக்கார ஜான் பாத்திருக்கான். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சிட்டு டியாகோ அங்க இருந்து கார்ல கிளம்பும் போது வழியில லீட்டா இருந்த அந்த குடிசை வீட்டை கவனிச்சிருக்கான். உள்ள லீடாவை பார்த்தவன், செல்லம் நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை, அப்புறம் என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணனா, அதான் இந்த இடத்துக்கு வந்தேன். உடனே டியாகவும், உங்க அப்பா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சத சொன்னாரா? அப்படியா, ஹெல்ப் பண்ணீங்களா? ஆக்சுவலி அவரோட உயிரை காப்பாத்த என்னால முடியாது, ஆனா மனசளவுல என்னால அவரை தைரியப்படுத்த முடியும். அதுக்காக ஒரு சில ரிச்சுவல்ஸ பண்ணோம். அப்பதான் சடனா தரையில லீடாவோட பிரேஸ்லெட் கிடக்கிற விஷயத்த பாக்குறான். ஏய் இது உன்னோடதா? ஆமா என் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, ஆனா இப்ப எனக்கு அவங்களுக்கு சண்டை ஆயிடுச்சே, அதான் கோவத்துல புடுங்கி போட்டேன். ஆனா அழகா இருக்கு, உனக்கு பிரச்சனை இல்லனா இத நான் வச்சுக்கவா? வச்சுக்கோங்க. எங்க அம்மா கேட்டா நான் இது தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவேன். சரிடா தங்கம், ரொம்ப நேரம் இங்க இருக்காத, காட்டு தீ பரவிட்டு இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சரியா? இப்படி பேசிட்டு டியாகோ அந்த இடத்த விட்டு
விட்டு கிளம்புறதுமே சடனா நம்ம லீடாவுக்கு வெளியில ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஒரு ஆளோட நிழலும் தெரியுது. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு அப்படியே வெளியில வருவா. அங்க ஏதோ ஒன்ன பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. ஆனா என்னங்கறத தெளிவா காட்டல. இப்ப பிளாஷ்பேக் கட் ஆனதுமே வெளியில நம்ம ஹீரோயின், ஜான், மேரி 3 பேர் இருப்பாங்க இல்லையா? தனியா வீட்டுக்குள்ள இருக்க நம்ம டேனி ஒரு ஆர்வத்துல டியாகோ வீட்டுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னு சத்தமே போடாம இவன் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது சேர்ல கட்டி போட்டிருக்க டியாகோவை பாத்துட்டான். வாடா தம்பி டேனி, பாத்தியா உங்க வீட்டை சேர்ந்தவங்க என்ன கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் லீட்டாவை ஏதோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஒழுங்கா நீயாவது என்ன காப்பாத்து, இல்லனா உன் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்கு தான் போகணும். உனக்கு தெரியுமா இன்னும் காட்டுக்குள்ள லீடா தனியா தான் மாட்டிட்டு இருக்கா. நாம தான் அவளை போய் காப்பாத்தணும். என்ன நம்பு, நாம 2 பேரும் ஒன்னாவே போலாம். இந்த மாதிரி அழுதுகிட்டே பேசும்போது டேனி குட்டி பையனாச்சே, சோ அச்சோ பாவன் இறக்கப்பட்டவன் இவ அப்படியே அந்த கயிறெல்லாம் அவுத்து விடுவான். அப்ப நேரத்துக்கு அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. பாபா சீக்கிரம் வெளியில போலான்னு டியாகோ பேசுற விஷயத்த கேட்டு எங்கடா எஸ்கேப் ஆக பாக்குற பாடி சோடான்னு உள்ள என்ன இருக்குன்னு கூட தெளிவா பார்க்காம வெளியில இருந்தபடியே கதவை லாக் பண்ணிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜானும் அங்க வந்துருவான். என்னாச்சு? இல்லப்பா டியாகோ தப்பிக்க பார்த்தான், அவனை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். ஆமா ஆமா, கதவை நம்ம திறக்கவே கூடாது. எப்பா லூசு மாதிரி பேசாதப்பா, கதவை திறப்பா. என்னடி இது? டியாகோ என்ன அப்பாங்கிறான். யோ நான் டேடி பேசுறேயா முட்டா பீஸே. நானும் இந்த ஆளு கூட இந்த அறைக்குள்ளதான் மாட்டி இருக்கேன். ஐயோ இது என் புள்ள வாய்ஸ். சாரா விளையாடாம முதல்ல சாவிய கூட, அவனை காப்பாத்தி ஆகணும். இல்லப்பா வெயிட் பண்ணு, என் பொண்ணை பத்தி அவன் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் கதவை திறக்கலாம். எதே உண்மையை சொன்னாதான் கதவை திறப்பியா? அடியே முட்டா பீஸே, உள்ள மாட்டிட்டு இருக்குது என் புள்ள. லீடாவுக்காக என் புள்ள உயிரை ஆபத்துல வைக்க முடியாத மல்லு கட்டி சாவிய வாங்கிட்டு படார்னு திறக்கும் போது ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டியாகோ டேனியோட கழுத்தை லாக் பண்ண மாதிரி நிக்கிறான். ஒழுங்கா என்ன இந்த இடத்தை விட்டு போக விடுங்க, அப்படி இல்ல இவனை குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். சரி சரி என் புள்ளைய எதுவும் பண்ணாதன்னு மொத்த பேரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே டியாகோட வண்டி சாவிய நம்ம ஜான் வாங்கி வச்சிருப்பான். ஒழுங்கா சாவிய கொடுங்கன்னு கேட்டா ஹீரோயின் வேணாகிறா. நீ சாவிய மட்டும் கொடுத்த டேனிய டியாகோ தூக்கிட்டு போயிடுவான், அப்புறம் 2 குழந்தையும் நம்ம இழந்துருவோம்னு சொல்லுவா. ஒரு குழப்பத்தோடய டியாகவும் சுத்தி முத்தி கவனிக்கும் போது நம்ம ஹீரோனோட வேன் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா அதுலயே இந்த பயபுள்ளைங்க சாவியை வச்சுட்டு வந்திருக்கானுங்க. இத டியாகோ பார்த்தா சும்மா இருப்பானா? டேனி டக்குனு வண்டியில ஏறு, சீட் பெல்ட்ட போடுன்னு அவசரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புவான். ஆனா நினைக்கிற மாதிரி டியாகோ அவ்வளவு கெட்டவன் கிடையாது போல. வேகமா போனவன் பாதியிலேயே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு டேனி நீ மட்டும் டக்குனு கீழே இறங்கிடு. ஆனா அந்த பையன் ஏற்கனவே பயத்துல இருக்கான். சீட் பெல்ட் வேற லாக் ஆயிடுச்சு. சரி நம்மளே இறங்கி ஹெல்ப் பண்ணலான்னு டியாகோ கீழே இறங்கினா அந்த சின்ன கேப்ல ஜான் ஓடி வந்து டியாகோவை கீழே தள்ளி ஆட்டி அடி நடிக்கிறான். 2 பேருக்கு இடையில பயங்கரமான தள்ளு முள்ளு. தான் உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா? சோ டியாகோ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். விட்டுருந்தா ஜானுக்கு பாலை ஊத்திருப்பான். ஹீரோயின் தான் உள்ள பூந்து 2 பேரையும் சண்டையை விட்டு விளக்குவா. இப்ப டியாகோ தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது. ஏலே ஒழுங்கா லீடா எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்ல, இல்லன்னா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டுவானுங்க. சரி சரி என்ன எதுவும் பண்ணாதீங்க, லீடா இன்னும் உயிரோட தான் இருக்கா, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒரு பக்கமா நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். காட்டு தீ வேற பக்கத்துல வந்ததால இவங்களால கிட்ட என்ன இருக்குங்கிற விஷயத்த தெளிவா பார்க்கவும் முடியல, நார்மலா சுவாசிக்கவும் முடியல. அப்ப நல்லா இருந்த டியாகோ என்ன யோசிச்சான்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க, உங்க பொண்ண நான் கடத்தலன்னு சொல்லிட்டு இங்க சுத்தி இருக்கக்கூடிய நெருப்போட வெள்ளை புகைய தனக்கு சாதகமாக்கிட்டு படார்னு 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு திபு திபுன்னு இவன் அதுக்குள்ள ஓடி போயிட்டான். ஆஹா தப்ப பண்ணிட்டு அந்த பைப்புல தப்பிச்சு போயிட்டான்னு நம்ம ஆளுங்க ஒரு பக்கமா புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஓடி வந்த டியாகோ தான் கையில கட்டியிருந்த கயிறை அங்க இருக்க மரத்துல மாட்டி மொத்தமா அறுத்து போட்டுட்டு இவன் மறுபடியும் லீடா நீ எங்க இருக்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அட கடவுளே, அப்படின்னா இவன் கெட்டவன் கிடையாது போலங்க. நம்ம ஆளுங்க கிட்ட உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க. சோ ஒரு பொய்ய சொல்லி காடுகளுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சு போய் லீடாவை தேடி கண்டுபிடிக்கலாம் தான் இவன் இந்த மாதிரி ஒரு பிளானே போட்டிருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, தப்பு பண்றவனா இருந்தா டேனியை இவன் கிடைச்ச கேப்லயே கொண்டிருக்க முடியும்ல. அதையும் பண்ணாம பாதியில இறக்கி விட்டுட்டு இவன் மட்டும் தான் தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பான். சோ இவன் நல்லவன். அதுக்கப்புறம் காட்டோட ஒவ்வொரு மூலைகள்லயும் தேடி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட குழிக்குள்ள இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு லீடாவோட சத்தம் கேக்குது. புதர்களுக்குள்ள எட்டி பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன புதை குழி இருக்கு. நல்ல வேலை நம்ம லீடாவுக்கு எதுவும் ஆகல. செல்லம் நீ சேஃபா தானே இருக்க? அங்கிள் நான் இப்பதான் மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சேன். ஆக்சுவலி ஒரு கரடியை பார்த்து நான் பயந்து ஓடினேன். அப்பதான் தெரியாதனமா இந்த குழிக்குழியை நான் விழுந்துட்டேன். சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்கிளோட கையை பிடிச்சுக்கோ, நான் உன்னை தூக்குறேன்னு தான் உயிரை பணைய வச்சுதான் நம்மால இந்த குட்டி பொண்ணு லீடாவையே காப்பாத்திருப்பான். ஆனா அவளோட கால் பகுதி ரொம்பவே காயமா இருக்கும். சோ சில நிமிஷங்கள்லயே பாவம் அந்த புள்ள அங்கேயே மயங்கி போயிடுவா. அப்ப நேரத்துக்குன்னு உள்ள வந்த ஹீரோயினும் ஏடா என் புள்ளைய நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு இவனை தப்பா நினைச்சுக்கிட்டு கையில கிடைச்ச கல்லுக்கட்டைய வச்சு அட்டி
அடி அடி நடிக்கிறா. சொல்ல போனா நம்ம டியாகோ அதே இடத்துல மயங்கியே போயிடுவான். செல்லம் அம்மா வந்துட்டமா, வா நான் உன்னை பாதுகாப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு மயக்கத்துல இருக்க புள்ளைய அங்க இருந்து தூக்கிட்டு போறா. ஆக்சுவலி இந்த இடத்துல டியாகோட நிலைமைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே அழுதேன். ஒரு படமா பார்க்கும்போது கண்டிப்பா நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குட்டி பொண்ணு கண்ண முழிக்கிறா. செல்லம் என்னாச்சு, நீ ஓகே தானே? அந்த டியாகோ உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டானா? அம்மா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, டியாகோ என்ன காயப்படுத்தவே இல்ல. ஐயோ தங்கம் பயப்படாத, உண்மையை சொல்லுமா. அம்மா நான் இருக்கேன். இல்லம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி நான் குடிசை வீட்டுக்கு போகும்போது அங்க சடனா ஒரு கரடி வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. சோ பயந்து நான் ஓடும் போதுதான் தெரியாதனமா அந்த குழிக்குள்ள விழுந்து மயங்கிட்டேன். இப்ப கூட என்ன காப்பாத்தினது அந்த டியாகோ தான். அப்படிதான் அந்த பிரேஸ்லெட் அத உங்க மேல இருக்க கோவத்துல நான் தான் டியாகோ கிட்ட கொடுத்தேன். அட கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இவ மனசுக்குள்ள புலம்பும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஜான் வந்துட்டாரு. ரெண்டு பேரும் குழந்தைய தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. காருக்குள்ள புள்ளைய உட்கார வச்சுட்டு, எப்பா ஜானு குழந்தைக்கு தண்ணி கொண்டு வா, உடனே இவள மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஆகணும். அப்பதான் இவன் உள்ள போன சின்ன கேப்ல, செல்லம் அங்கிள் ஜான் உன்ன நல்லபடியா பாத்துப்பாரு, பாதுகாப்பா மருத்துவமனைக்கு போங்க, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு திபு திபுன்னு இவ திரும்ப காட்டுக்குள்ள ஓடி வருவா. அதாவது நம்ம டியாகோவை காப்பாத்துறதுக்காக நெருப்பு இல்லாத பகுதி தான் இப்ப நம்ம ஹீரோயின் இருக்க காடு. காட்டு தீ எரியக்கூடிய சைடுல தான் அந்த டியாகோ இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜான் வந்து கேட்கும்போது, அம்மா காட்டு தீ இருக்க பக்கமா போயிருக்காங்க, ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு மயங்கிட்டா. இந்த நிலைமையில ரொம்ப நேரம் ஹீரோனுக்காக வெயிட் பண்ண முடியாது. சோ குழந்தைய முதல்ல காப்பாத்தலான்னு கார் எடுத்துக்கிட்டு மேரி அப்புறம் டேனியை கூட்டிட்டு இவ ஒரு பக்கத்துல கிளம்புறான். அதே டைம்ல காட்டுக்குள்ள தனியா வந்த ஹீரோயின் ஒரு வழியா டியாகோவை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அவனுக்கு நிறைய காயம் பட்டிருக்குல்ல. சோ பையன் மயக்கத்திலே இருக்கான். மல்லு கட்டி நெருப்பு எரியக்கூடிய அந்த காட்டை விட்டு தர தரன அந்த ஃபயர் பிரேக் இருக்கும் இல்லையா, அதாங்க மரங்கள் வெட்டப்பட்ட பகுதி, அங்க எழுதிட்டு வந்துட்டா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத தெளிவா காட்டல. ஒரு பக்கம் நம்ம ஜான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ரத்த காயத்தோட தட்டு தருமாறி நம்ம டியாகோ இருக்கா இல்லையா, அவன் கரெக்டா ரோடுக்கு முன்னாடி வந்து நிப்பான். ஜானை பொறுத்த வரைக்கும் டியாகோவை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்கு உண்மை எதுவுமே தெரியாது. அப்பவும் கூட இவனை காப்பாத்தலான்னு அரை மனசோட வண்டியை ஸ்டாப் பண்ணுவாரு. அப்ப நேரத்துக்குன்னு பின்னாடி ஒரு போலீஸ் கார் வருது. அரை மயக்கத்தோட இருக்க டியாகோவை அந்த கார்ல ஏத்திட்டு பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு போறாங்க. ஜான் சும்மா இருப்பானா, குழந்தைய கடத்தினது இவன் தான் சொல்லிட்டு டியாகோ மேல ஒரு கம்ப்ளைண்ட போடுவாங்க. இருந்தாலும் நம்ம குட்டி பொண்ணு லீடாவோட வாக்குமூலத்துல என்ன அவரு எந்த வகையிலையும் துன்பப்படுத்தல, இவருதான் என்ன காப்பாத்தினாருன்னு சொன்னதால டியாகோ நல்லவங்கிற விஷயம் இப்ப ஜானுக்கும் தெரிய வருது. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் டியாகோவை காப்பாத்திருப்பால. அந்த டைம்ல அவனும் மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சிருப்பான். ஹீரோயின் என்ன மன்னிச்சிருன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவா. அப்ப டியாகோவை பாருங்களேன், அந்த ஃபயர் பிரேக்குக்கு நடுவுல நின்னுட்டு மனுஷன் பயங்கரமா கத்தி அழுறாங்க. தன்னை ஏதாவது ஒண்ணு பண்ணிட போறானோன்னு ஹீரோனுக்குமே பயம் வந்துரும். ஆனா அங்க நடந்ததே வேற. டியாகோ டக்குன்னு ஹீரோனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு ஓன அழுறான். இந்த சந்தோஷத்துக்கான காரணம் தான் மேல தப்பு இல்லங்கிற விஷயத்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்கிறது மட்டும் கிடையாது, இவன் உயிருக்கும் மேல நேசிக்கக்கூடிய இந்த காடு, அது இவங்க உருவாக்குன ஃபயர் பிரேக்கால இந்த பக்கத்துக்கு அந்த நெருப்பு பரவலங்கிற சந்தோஷத்தாலையும் தான் இந்த மாதிரி பயங்கரமா கத்தி அழுதுருப்பான். அதுக்கப்புறம் தங்களை காப்பாத்த யாரையாவது கூட்டிட்டு வரலாம் தான் டியாகோ காரை தேடி மெயின் ரோடுக்கு வந்திருப்பான். இவனை ஒரு டாக்டர் கும்பலும் காப்பாத்திருப்பாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோனுக்கு தான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு உள்ளுக்குள்ள ஒரு கில்ட். இதுக்கு பனிஷ்மெண்டா இந்த காட்டுக்குள்ள போந்து தன்னோட உயிரை விட்டுறலாம்னு நினைப்பா. ஆனா அங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். இந்த காட்டுக்குள்ள கரடியே இல்லங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட கணவர் நினைச்சிருப்பார்ல. ஆனா இப்ப அதை பிரேக் பண்ற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புகளுக்கு மத்தியில ஒரு பெரிய கரடி வந்து நிக்கும். ஹீரோனுக்கு இதை பார்த்ததுமே எங்க ஒரு வேலை தன்னோட கணவர் தான் நம்ம டியாகோ பண்ண சடங்கால மறுபிறப்பு மூலமா கரடியா இங்க வந்திருக்காரு போலன்னு தான் உயிரை விடணுங்கிற எண்ணத்தை மாத்திப்பா. அதே டைம்ல அங்க வந்து ரெஸ்கியூ டீமும் நெருப்பை அணைச்சிட்டு நம்ம ஹீரோனையும் காப்பாத்துறாங்க. கட் பண்ண அடுத்த மருத்துவமனையில மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச டியாகோ கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இவ்வளவு காயப்பட்டிருக்கேப்பா, இதுக்கெல்லாம் யார் காரணம், உன்னை யார் காயப்படுத்தினதுன்னு கேட்டா ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சவன், இது ஒரு கரடி தாக்குதல், அந்த மிருகம் தான் என்ன தாக்குச்சுன்னு சொல்லுவான். அப்படின்னா அந்த கரடியை எதுவும் பண்ண வேணாமா? அட என்ன சார், அந்த மிருகத்து மேல கேஸா போட முடியும்? பரவாயில்ல விடுங்க, மிருகத்தோட குணம் கடிக்கிறத, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயுமே இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கும் போது ஒரு மிருகம் உருவாகுங்கிறத தான் இந்த பைபிள்ல இன்டைரக்டா சொல்லிருக்கான். இவ்வளவு கலவரங்களுக்கு பிறகு எரிஞ்சு போன காடுகளுக்கு மத்தியில இருந்து ஒரு வித்தியாசமான பூவை நம்ம டியாகோ ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சு ஹீரோனுக்கு கொடுக்குறான். இது உங்க பொண்ணு லீடாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது ஒரு நெருப்பு பூ. காடுகள்ல எரிஞ்சு போன சாம்பலுக்கு மத்தியில இருந்து இந்த பூக்கள் முளைக்கும். உங்க பொண்ணுக்கு பிடிக்கும் தோணுச்சு, அதான் கொண்டு வந்தேன். கடைசியா டியாகோவோட வெகுளித்தனமான சிரிப்போட இந்த படமும் முடியுது. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல ஒரு சில நேரங்கள்ல மட்டும் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. இது கதைக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கைக்குமே பொருந்தும். சரி, நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.